தருமபுரி மாவட்டத்தில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் சென்ற 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த விபத்து குறித்து தொப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் முதலமைச்சரை சந்திக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி செல்வராஜ் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை வழங்கினார். அந்த மனுவில் குடகனாறு நீர் ஆதார வாய்க்கால்களில் போர்வெல் அமைக்க அனுமதி கேட்டு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் டெண்டர் முறைகேட்டில் தொடர்புடையதாக தரணி குழுமம் அலுவலகத்தில் 10 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் அதிமுக ஆட்சியில் டெண்டர் முறைகேட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் பாஜக அதிமுக பிரமுகர்கள் வீடுகள் உட்பட 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்றது. இவர்களுடன் சம்பந்தப்பட்டதாக திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் என்பவரது அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் ரத்தினத்தின் தரணி குழுமத்தின் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்றனர். நாமக்கல்லில் கரும்பு விவசாயிகளிடம் பரப்பளவு வரைபடம் தர கிராம நிர்வாக அலுவலர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக கூறி ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் நாள் கூட்டத்தில் கரும்பு விவசாயிகள் மானியம் பெறவும் கடன் வாங்கவும் நிலத்தின் பரப்பளவு வரைபடம் தர கிராம நிர்வாக அலுவலர்கள் காலதாமதம் செய்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மூலம் உடனடியாக வரைபடத்தை தர வேண்டும் எனவும் கூட்டுப்பட்டா வைத்திருக்கும் விவசாயிகள் அந்தந்த சிட்டாவை கொண்டு வந்து வருவாய் ஆய்வாளரிடம் பிரித்து தர மனு தரலாம் என கூறினார். கூத்தாநல்லூர் அருகே தொடர் கனமழையின் காரணமாக 2000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் கூத்தாநல்லூர் அருகே வாக்கோட்டை, திருராமேஸ்வரம், தெற்கு படுகை உள்ளிட்ட பகுதிகளில் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நெற்பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைப்பதற்கு வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.